அன்னை தந்த பால் ஒழுகும், குழந்தைவாய் தேன் ஒழுக அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்றார் பாவேந்தர். அதை கொண்டுபிட்டீங்களே பாவிகளை, சகிச்சுக்கிட்டு தானே இருங்க நீங்க. அப்புறம் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அயல் மொழியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுல மகிழ்ச்சி மரியாதை காண்ற நீ அப்புறம் உன் கோயில் அப்புறம் எப்படி இருக்கும்? நாம திருந்தணும், அம்மாவை அம்மான்னு சொல்லணும், அப்பாவை அப்பான்னு சொல்லணும், பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும். ஒரு தொடக்கப்பள்ளியில போய் பாருங்க, திருச்செந்தூர் இருக்கட்டும், தஞ்சாவூர், எங்கேயே போய் பிள்ளைகளை கூப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு பேரை கேளுங்க. அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி பேர் இருக்கா, பீகார்ல இருக்கிற மாதிரி இருக்கா, தமிழ்நாட்டு பேர் இருக்கா? தொடக்கப்பள்ளியில ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்க? தமிழ்ல பேர் வச்சா இழுக்குன்னு நினைக்கிற, தமிழ்ல பேர் வச்சா கௌரவ குறைச்ச, மதிப்பு குறைச்ச நினைக்கிற. அப்புறம் எப்படி நம்ம முருகன் கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை நடக்கும்? பரம்பரையா அம்மாவா அம்மான்னு சொன்னோம், மாமாவா மாமான்னு சொன்னோம், எப்படா அங்க அங்குன்னு சொன்னோம்? ஏன்னா இடது பக்கம்னா புரிய மாட்டேங்குது நம்ம பசங்களுக்கு. வண்டியை இடது பக்கம் திருப்பானா வலது பக்கம் திருப்பாரு. ஏன் நீங்க தான் சொன்னீங்களா? இப்ப ஏன் இடதுனா ரைட் இல்லையான்னு கேக்குறான். விளையாட்டு சொல்லலைங்க, தெரியலைங்க, வண்டி ஓட்டுற தம்பிக்கு தெரியலைங்க.